ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீங்க மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, லைக் யூடியூப், ப்ளே ஸ்டோர் அந்த மாரி எதை யூஸ் பண்ணீங்கனாலும், அதில வந்துட்டு ஆட்ஸ் வரும். கன்ஃபார்மா அதில ஆட்ஸ் வரும். சில ஃபோன்ஸ்ல வந்து ப்ளே ஸ்டோர்ல ஆட்ஸ் வராது. அத விடுங்க, நமக்கு அது தேவையில்ல. இப்ப அந்த ஆப்ப எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தான் நான் இந்த வீடியோல நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லப் போறேன். அது மொத்தம் 2 ட்ரிக்ஸ் இருக்கு. வாங்க நான் அந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்குக்கு போயிடலாம். இப்போ வந்துட்டு உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இப்படி இருக்கும், நான் வேறு மாதிரி கூட இருக்கலாம். நிறைய ஃபோனில் வேறு மாதிரி இருக்கும். ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி என் ஃபோனில் எதுவுமே இல்லை. உங்கள் ஃபோனில் வந்துட்டு ஏதாவது ஒயிட் இந்த லோகோ இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல ஒயிட் கலரோ இல்லை பிளாக் கலரோ அதுக்கு வந்துட்டு எந்த நேமும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா உடனே ஃபோர்ஸ் ஸ்டாப்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருங்க. இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த ஒரு ஆப் மூலமாக கூட உங்களுக்கு நிறையா ஆட்ஸ் வரலாம். யூடியூப்பாக இருக்கட்டும், எந்த ஆப்பாக இருந்தாலுமே அது நிறைய ஆட்ஸ் வரலாம். ஸோ அதை முதல்ல பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. செகண்டுக்கு வந்துட்டு அப்படியே வெளில வந்துட்டு கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. கூகுள் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்துட்டு கூகுள் சர்வீஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே ரெக்கமெண்டட் ஆல் சர்வீஸ்ன்னு இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஆட்ஸ்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ரீசெட் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும். நான் ஏற்கனவே பண்ணேன், எனக்கு காமிக்கல. அப்புறமா டெலிட் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும், அதையும் டெலிட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு யூடியூப்லேயோ இல்லை நிறைய ஆப்ஸ்லேயோ ஆட்ஸு வந்துட்டு சுத்தமாக வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் ஆகும்.